நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்திலே தலை சிறந்த 5 ட்ரேடிங் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை இது கொஞ்சம் ஓவராக இருக்கும். சரி ஓகே, இந்தியாவில் வேணாம். 2022ல் இப்போ டாப் 5 ட்ரேடிங் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்க போகுது அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, பிகினர்ஸுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்கா இன்டர்ஃபேஸு, அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோக்கரேஜ், பாயிண்ட்ஸ், ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் கொடுத்த ஸ்கோர்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zerodha கைட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா செலிபிரிட்டிஸுமே இதுக்கு வந்து அம்பாசிடராக நடிச்சிட்டாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸும் ஓவரால் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். இதுக்கு வந்து 4.5 ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. brokerage நில்லுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சில டிரான்சாக்ஷன்ஸுக்கு அஃப்கோர்ஸ் சார்ஜஸ் இருக்க தான் செய்யுது. 1 கோடி பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற டோட்டலான ரீட்டைல் ட்ரேடிங்கில் 15% இந்த ஆப்ல இருந்து மட்டும் தான் நடக்குதாமா. இவங்க கொடுக்குற அக்கௌண்ட் வந்து 3-in-1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரேடும் டிமேட்டும் ரெண்டும் ஒன்று தானே. பட் இருந்தாலும் இவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் HDFC பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணி தராங்களாம். இன்ட்ராடே ட்ரேடிங் 20x லிவரேஜ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன, இது ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துலேயுமே கிடைக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பிகினர்ஸுக்கும் சரி இல்லை அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி இவங்க 2 பேத்துக்குமே தகுந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிகினர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான டேர்ம்ஸ் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். மற்ற எல்லா ஆப்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ, நீங்கள் ரெஃபர் பண்ணால் அதுக்கு வேறு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இதில் நீங்களே காசு கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMS அலர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்டாக் வரும்போது அந்த SMS அலர்ட் வரணும்னா கூட நீங்கள் காசு கட்டணும். அந்த ஃபீச்சர் வாங்குறதுக்கு நீங்கள் காசு கொடுத்துருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அது உங்களை இன்னொரு ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணுது. தட்ஸ் நாட் அ குட் திங். அதுக்கு நீங்கள் இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் Groww மாதிரியான சில மாதிரியான ஆப்ஸ்லாம் தானாக அதுலேயே ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இதனோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 2வது பொசிஷனில் இருக்கிறது அப்ஸ்டாக்ஸ். அப்ஸ்டாக் 4 ஸ்டார் ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்ஸ்டாக்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ தான், ரெஃபர் பண்ணாலும் காசு கொடுப்பாங்க. இப்போ எல்லா ஆப்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் வந்து 1 கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ஸ்டாக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சொல்கிற ஒரே மந்திரம் என்ன அப்படின்னா ரத்தன் டாட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, குளோபல் லிமிடெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து அதோட ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் இதை வச்சே ஓட்ட முடியாது. இதோட ஃபீச்சர்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் 5x வந்து லிவரேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ராடேல கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 0% கமிஷன் ஃபீ அப்படிங்கிறாங்க. ஆனால் 500 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 499.98 காசு மட்டும் தான் இன்வெஸ்ட் ஆகும். மீதி 0.02 ருபீஸ் வந்து கடவுள் கணக்கு. அடுத்த விஷயம், இதில் கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சாவரன் கோல்டு பால்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நிறைய ஆப்ஸில் இப்போ அது ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ. மற்றதை கம்பேர் பண்ணும்போது சில ஆப்ஸில் ஃப்ரீ, சிலதில் காஸ்ட்டு. பட் இதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறோம்னா அன்லிமிட்டட் டைம்ஸ் அதை நம்மளால் செட் பண்ண முடியும். சில டைம் மற்ற ஆப்ஸில் அதுக்கெலாம் brokerage பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Zerodhaல வந்து அதுக்கு நம்ம காசே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இதோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சார்ட்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புது அப்டேட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கா, நிறைய பக்ஸ் இருக்கான். ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட பாஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப போராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஆப்ஸில் நீங்கள் Groww மாதிரியான ஆப்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும், ரெவன்யூ பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சார்ட்ஸும் இங்கே போராக இருக்குங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோட்டக் செக்யூரிட்டிஸ். 3rd பொசிஷனில் இருக்க இந்த கோட்டக் செக்யூரிட்டிஸ் வந்து 10 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்காக கொடுக்குறாங்க. brokerage 0.25% ஆன் த டிரான்சாக்ஷன். முக்கால்வாசி ஆப்ஸ் இந்த பர்சன்டேஜ் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ப்ரிஃபர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்டு பீப்புள்ஸுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேண்டில்ஸ்டிக், லைன் சார்ட் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NSEயும் BSEயும் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோட்டக்கும் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் இன்ட்ராடே ட்ரேடிங்கோட brokerage ஃபீ வந்து ரொம்ப நில். ஸோ இது ஒன் ஆஃப் த இதோட ஃபீச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே ரொம்ப நல்ல ஃபீச்சர். இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸை வந்து உங்களால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது ரொம்ப நல்ல ஃபீச்சர். ஏன்னா வந்து பிகினர்ஸுக்கு நிறைய டேர்ம்ஸ் புரியாது. நல்லா ஆரம்பிக்கும் போது நிறைய டேர்ம்ஸுக்கு வந்து கூகுள், யூடியூப்பை பார்த்தா கற்றுக்கிட்டேன். பட் இதில் அதுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய ரேஞ்ச் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டூல்ஸும் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. வெயிட் நம்ம 5
ஆப்ஸை பற்றி தானே பார்க்கலான்னு சொன்னோம், டாப் 5 தானே சொன்னோம். பட் வீடியோட டைமிங் கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால அடுத்த 2 ஆப்ஸோட சேர்த்து இன்னும் 3 ஆட் பண்ணால் 4 இல்லை 5 ஆப்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒன்று கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ திஸ் ட்ரைனிங் ஆஃப் அரவிந்தம் சேஃபிக் சேனரா.